Hi partner, welcome to our channel Learn and Rise with Alisode sir. ஷேர் கேபிட்டலில் இன்ட்ரொடக்ஷன் ஒரு 3 எபிசோடு போட்டுருச்சு பார்த்தியா? அவ்வளோதான். அதை தெளிவாக இருந்தீங்கன்னா அடுத்து நம்ம கணக்குகள் ஈஸியாக முடிச்சிடலாம். 3வது எபிசோடில் என்ன சொன்னோம்? டிரான்சாக்ஷனை பொறுத்தளவில் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால். இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்டாக பார்ப்போம். அப்ளிகேஷனுங்கிறது என்னது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியினுடைய ப்ரமோட்டர் ஆர் டைரக்டர் ஒரு 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனுடைய வேல்யூ 10 rupees ஈச். இதை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்களாம். அப்போது அப்ளிகேஷனோட 2 ரூபா கட்ட சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம்? 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. பப்ளிக் அப்ளை பண்ணுறாங்க, அதோடு சேர்த்து பணம் அனுப்புகிறாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் பணம் ரிசீவ் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறோம்? அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணுறோம். அதனால் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர்னால் ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இப்போ இதில் அமௌண்ட் எது எழுதுறது? என்ட்ரி ஈஸி எழுதிடலாம். இது நோ சேஞ்ச் இன் திஸ் என்ட்ரி. அமௌண்ட் எவ்வளோ எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த வரியில் கொடுத்துருப்பாங்க, ஹவு many அப்ளிகேஷன் ரிசீவ்டு. இப்போ 10,000 ஷேர்ஸ்னால் 10,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணலாம். ஃபுல்லி சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் போயிடுவாங்க. அப்போது 10,000 இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 10,000 அப்ளிகேஷன் ரிசீவ்னு நம்ம அசீம் பண்ணிக்கணும். ஒரு அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ரூபா? 2 ரூபா. அப்போது 10,000 into 2. 10,000 இஷ்யூ பண்ணிக்காங்க, 10,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஒரு அப்ளிகேஷனுக்கு 2 ரூபா. அப்போ 10,000 into 2 20,000. இதுதான் பேசிக். இப்போ இதை அப்படியே 10,000 இஷ்யூ பண்ணிக்கோ, 10,000 அப்ளிகேஷன் வந்திருக்குது. அப்போ அவ்வளோ பேருக்கும் நம்ம அலாட் பண்ணோம். எல்லா பணத்தும் கம்பெனிக்கு தான் உரியது. ஷேர் கேபிட்டலுக்கு 20,000 கொண்டு போயிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். தட் இஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட். செகண்ட் ஸ்டெப், 9,000 ஷேர்ஸ் தான் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்பையும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ வந்திருக்கு? 9,000 தான் வந்திருக்குது. அப்போ 9,000 into 2 18,000. அதே 18,000 அந்த 9,000 அப்ளிகண்ட்டுக்கும் ஷேர் அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ அது அப்படியே கேபிட்டலுக்கு. அப்போ அப்ளிகேஷன் கிரெடிட்டு டெபிட் க்ளோஸ் ஆகிப்போம். டெம்பரரி அக்கௌண்ட். இது சிம்பிள் டிரான்சாக்ஷன். இப்போ இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வருது. தட் இஸ் 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், 15,000 அப்ளிகேஷன் வருது. அப்போ 15,000 into 2 30,000 அமௌண்ட்டு ரிசீவ்டு. அதில் மாற்றம் இல்லை. இந்த 30,000ல் 10,000 ஷேர்ஸ் தான் நம்ம அலாட் பண்ண முடியும். அப்போ அந்த 10,000க்குரியது 20,000 தான் கம்பெனிக்குரிய பணம். அப்போ அதுதான் ஷேர் கேபிட்டல் கொண்டு போனோம். 30,000 கிரெடிட்டு, அப்ளிகேஷன் டெபிட்டு. 20,000 தான் கேபிட்டல் கொண்டு போனோம். எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அந்த ஷேரத்தை அலாட் பண்ண முடியும். அதுக்குரிய அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் கொண்டு போயிடணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. 10,000 rupees இருக்குது. இதை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தலாம்.
ஒன்று ரிஜெக்ட் பண்ணி அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரெண்டாவது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கலாம். அதாவது ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னாலே எக்ஸ்ட்ரா பணத்தை அலாட்மெண்ட்டு கொண்டு போயிடலாம். அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அலாட்மெண்ட் பணம் போக சில நேரங்களில் எக்ஸஸ் மணி இருக்கும். ஆஃப்டர் அலாட்மெண்ட் மணி, ஆஃப்டர் அட்ஜஸ்டட் டு அலாட்மெண்ட் மணி, அதுபோக எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் அதை ஒன்று திருப்பி அனுப்பிடலாம். பெரும்பாலும் ஒன்று சொல்லலைன்னா திருப்பி அனுப்பிடணும். அது கால் மணிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் கால்ஸ் இன் அட்வான்ஸுன்னு சொல்லணும். கால் அக்கௌண்ட் சொல்லக்கூடாது. அலாட்மெண்ட்டு கொண்டு போகிறது அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக கிரெடிட் கொடுத்துடலாம். ஏன்னா அலாட்மெண்ட் பண்ண உடனே அலாட்மெண்ட் மணி அவங்ககிட்ட கேட்போம். அதனால் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதிடலாம். ஆனால் கால் மணி என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கு தான் கம்பெனிக்குரியது. இன்றைக்கி அது கம்பெனிக்குரியது இல்லை. அதனால் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் எழுதி அதை ஒரு லைபிலிட்டிஸாக காட்டணும், கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுபோக எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் அதையும் திருப்பி அனுப்பிடணும். அப்போ எப்படிலாம் கொடுக்கலாம்? ஒன்று பணத்தை திருப்பி அனுப்புறது பேங்க் அக்கௌண்ட். ரெண்டாவது ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிடுறது அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அதுபோக எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் கால் மணிக்கு எடுத்துக்கிடலாம். ஆனால் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னு எழுதணும். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். அதுபோக பணம் இருந்தால் திருப்பி அனுப்புவதோட சேர்த்துக்கணும். பொதுவாக இந்த 3 பாயிண்ட் பெரும்பாலும் இந்த 2 வாரம் இது எக்ஸ்ட்ராடினரி கேஸ். இப்போ ஒன்றுக்கும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தோம்னு சொன்னால் உனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போமா? அந்த இல்லஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுலேயே ஏஎஸ்பிஏன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஏஎஸ்பிஏ அது என்ன சார் ஏஎஸ்பிஏ? அடுத்த எபிசோடுக்குவா அதை பார்த்துக்கிடுவோம். ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.